ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பேர் இதில் படுற கஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் வந்து பண்ணிகிட்டே வருவாங்க. ஆனால் ஒரு லெவலில் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த மொத்தம் ஒரு 10 டேஸ் நம்ம பண்ணுறோம்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ் வந்து ஒன் டேலே வந்து நமக்கு லாஸ் ஆயிரும். ஸோ இது வந்து நிறைய பேர் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க உங்களோட ட்ரேடிங் ஜார்னியில். ஆனால் நம்ம எல்லாமே கரெக்டாக தானே யூஸ் பண்ணுறோம். ஆனாலுமே எப்படி கரெக்டாக நம்ம ஒவ்வொரு நாளும் ப்ராஃபிட் பண்ணுறோம், கரெக்டாக ஒரு நாளில் வந்து நம்ம வந்து என்ன ஆயிடுது, லாஸ் ஆயிடுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம். ஆனால் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டுக்கு நம்ம ஒரு விதமாக யூஸ் பண்ணணும், அதே மாதிரி வந்துட்டு சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கு ஒரு விதமாக யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் அந்த ஒரு நாளில் லாஸ் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு பர்டிகுலர் டே எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80% ஆஃப் த டைம் அது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் இருந்திருக்கும். ஸோ அதனால் நீங்கள் லாஸ் பண்ணியிருப்பீங்க. இது இன்ட்ராடேவாக இருந்தாலும் அதுதான், இல்லை நான் பொசிஷனலாக வீக்லி டைம் ஃப்ரேம் மந்த்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன், இல்லை டெய்லியில் பண்ணுறேன் அப்படின்னாலுமே சேம் கான்செப்ட் தான். ஆனால் இப்போ இதுக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பர்டிகுலராக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா, ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட்டுக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட்டில் நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத இன்டெப்த்தாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம தன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அதேமாதிரி இந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நிஃப்டி 50 வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்க, அதே மாதிரி வந்து வீக்லி ஆப்ஷன்ஸில் ஆக்டிவாக பண்ணுவீங்க. ஆனால் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு புதுசாக ஒன்று கற்றுக்க போகிறோம் அப்படின்னம்னா எப்பயுமே பெரிய டைம் ஃப்ரேம்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா பெரிய டைம் ஃப்ரேமில் நமக்கு வியூ பாயிண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், அதை வந்து நம்ம மைண்டு ஈஸியாக வந்து அடாப்ட் பண்ணிக்கும். இப்போ இதே இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லியில் ட்ரை பண்ணாமல் நீங்கள் ஒரு ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் இன்ட்ராடேக்குள்ளே போயிட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு ரிப்பீட்டடாக நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். பை காட்டும், செல் காட்டும், மாறி மாறி இருக்கும். அப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டே பண்ணவே முடியாது. அப்போ மைண்டுக்கு என்னென்னா ஒரு கிளாரிட்டியே இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது நம்ம வீக்லிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மந்த்லி ஏன் வேண்டாம்னா மந்த்லி வந்து கேண்டில்ஸ் கம்மி, பட் வீக்லி நமக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ வீக்லியில் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்லையுமே இன்ட்ராடேக்குமே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு பேஸே என்னென்னா நம்ம இந்த வீக்லி தான். ஸோ வீக்லியை கரெக்டாக வந்து அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து இன்ட்ராடேங்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன்னா நம்ம மைண்டுக்கு அது ஈஸியாக புரியும். ஏன்னா நம்ம நிஃப்டி 50 மட்டும் நம்ம பண்ண போகிறதில்ல, நம்ம வந்துட்டு சென்செக்ஸும் நம்ம வந்து பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஸ்டாக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலுமே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இருக்குது. ஓகே, இப்போ நான் வீக்லிக்கு வந்து எடுத்திருக்கேன். இப்போது ஜென்ரலாக ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி நீங்கள் வந்து இண்டெக்ஸ் எடுத்திங்கன்னா அப்போர்டில் தான் இருக்கும், அதாவது வீக்லி டைம் ஃப்ரேமில். ஏன்னா ஸோ இண்டெக்ஸ் வந்து அந்த மாதிரி தான் டிசைன் ஆகும். ஏன்னா நமக்கு வந்து லாங் டேர்ம் ஒருத்தங்க வந்து பார்க்குறாங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சில டைம் கிராஷஸ் எல்லாமே இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஓவரால் நீங்கள் கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போர்டில் தான் இருக்கும். ஓகே, இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு அப் ட்ரெண்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து ஒரு லோ பாயிண்டில் இருக்குது, ஒரு ஹை பாயிண்ட், தென் ஒரு ஹையர் லோ, தென் ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக அப் ட்ரெண்ட். பட் இதே இதை வந்து நம்ம ஒரு லைனில் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ஆக்சுவல் சார்ட்டில் வச்சோம்னா தான் கன்ஃபியூஷனே வந்து ஸ்டார்ட் ஆகும். எதை வந்து நம்ம ஹையர் லோவாக எடுக்கிறது, எதை ஹையர் ஹையாக எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இந்த ஒரு வீடியோவில் வந்துட்டு ஜென்ரலாக நம்ம ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டை கண்டுபிடிச்சி என்ட்ரி எங்கே பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிறத ட்ரெண்டிங் மார்க்கெட்டுக்கு இப்போ பார்க்குறோம் வீக்லி டைம் ஃப்ரேமில். இப்போ இதில் வந்து பாருங்கள், மார்க்கெட் இந்த பாயிண்ட்லேருந்து என்ன ஆகுது, மேலே போகுது, அண்ட் எகைன் மார்க்கெட் கீழே வருது, எகைன் மார்க்கெட் மேலே போகுது, கொஞ்சம் கீழே வருது, அண்ட் எகைன் மார்க்கெட் கொஞ்சம் மேலே, தென் கீழே. ஸோ இந்த மாதிரி என்ன நடக்குது, மார்க்கெட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு மூமெண்ட்டில் போயிட்டே இருக்குது, தெரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து இப்படி கனெக்ட் பண்ணிட்டே கொண்டு போகலாம். இப்போது இதை கனெக்ட் பண்ணி இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் வரைக்குமே நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை ட்ரா பண்ணி வச்சிடறோம். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் நினச்சிங்கனாலுமே இவ்வளோ தான் இதுக்கான ட்ரெண்டே, நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இப்போது ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படின்னு வரும்போது நீங்கள் இது எங்கே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த பிளேஸில் வந்து மார்க்கெட் ஒரு ஹையர் ஹைஸ் ஃபார்ம் ஆகும்போது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நம்ம என்ட்ரிஸ்ன்னு வரும்போது நம்ம வந்து உடனே எடுக்க மாட்டோம், லேட் பண்ணி எடுப்போம். ஸோ இந்த என்ட்ரிஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் பிரேக் அவுட் என்ட்ரிஸ் வந்து வேலை செய்யும். பிகாஸ் என்னென்னா மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு தென் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகும். இப்போ இந்த இதில் எடுத்தோம் அப்படின்னம்னா மார்க்கெட் இங்கேருந்து என்ன ஆயிருக்கு, நமக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு
இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து என்ன ஆயிருக்கு, பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே வந்தாலுமே பெரிய லெவலில் கீழே வரல, அண்ட் எகெயின் மார்க்கெட் மேலே தான் போயிருக்கு. ஓகே, இந்த மேலே போன மார்க்கெட்டுமே எகெயின் என்ன ஆயிருக்குன்னு பாருங்க, ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கா. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிட்டு இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு, அண்ட் எகெயின் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, மேலே போயிருக்கு. இப்போ இங்கேயும் ட்ரெண்ட் லைன் வந்து என்ன ஆயிருக்கு, பிரேக் அவுட் ஆயிருக்கு, இங்கேயும் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஆனால் இதில் முக்கியமான விஷயமே என்னன்னு பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் சப்போர்ட் லெவல் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து மார்க்கெட் என்ன பண்ணல, பிரேக் பண்ணலை. ஸோ இதை பிரேக் பண்ணாமல் எகெயின் ஒன்ஸ் அகெயின் சப்போர்ட் எடுத்துட்டு தான் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. அப்போ நம்ம ஒரு பிரேக் அவுட்டில் ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் என்ட்ரி போட போகிறோம் அப்படின்னம்னா தென் வந்துட்டு இந்த பிரேக் அவுட்டில் என்ட்ரி போட்டோம்னா அட்லீஸ்ட் ஸ்விங் லோஸ்க்கு கீழேயாவது நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாப் லாஸ் கீப் பண்ணணும் அப்படிங்கிற புரிஞ்சுக்கங்க. இப்போ இது வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். பட் இப்போ நீங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்தீங்கனாலுமே சேம் கான்செப்ட் தான். இங்கிருந்து என்ன ஆயிருக்கு, இது ஒரு சின்னதாக ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு இதில் குட்டியாகவே தெரிஞ்சாலுமே இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் அப்படிங்கும்போது நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேம் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பெருசாக தான் இருக்கும். ஸோ இது வந்து அதனால் நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, பிரேக் அவுட் ஆயிருக்கு, அண்ட் அகெயின் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, கம்ப்ளீட்டாக மேலே போயிருக்கு. இப்போ இதுக்கு அடுத்து இப்போ ரீசெண்டாக வந்த இதுவுமே எடுக்கலாமே. அதாவது இந்த ஒரு இடத்துலேருந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிட்டே வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ ஃபார்ம் ஆகிட்டு எகெயின் இப்போ இதையும் நீங்கள் பிரேக் அவுட்டாக எடுக்கலாம். இல்லை நான் வந்துட்டு இது எனக்கு க்ளோசிங் சரியாக இல்லைன்னு நினச்சிங்க அப்படின்னா எகெயின் நம்ம இந்த ஒரு லெவலில் தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், பிரேக் அவுட்டாக எடுக்க முடியும். இப்போ ஒரு ஆள் இங்கே பிரேக் அவுட்டாக எடுத்திருந்தோம் அப்படின்னாலுமே இந்த ஸ்விங் லோக்கு கீழே தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாப் லாஸ் கீப் பண்ணுவோம். அதுவும் வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸை வச்சு தான் மார்க் பண்ணுவோம். ஆனால் இங்கே மார்க்கெட் வந்து கீழே க்ளோஸ் வைக்கல. ஸோ கீழே க்ளோஸ் வச்சிருந்துச்சு அப்படின்னா தென் வந்து நம்ம எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் இங்கேருந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் வீக்கே வந்து ஃபுல்லாக வந்து புல்லிஷில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வீக் வந்து உங்களுக்கு ஓப்பனிங்கே வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. இப்போது இது வந்து நம்ம எந்த இதுலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னம்னா கிட்டத்தட்ட 2022 ஆனால் வீக்லி டைம் ஃப்ரேமை வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு என்னென்னா ரொம்ப கம்மியான என்ட்ரிஸ் தான் இருக்குமே தவிர ரொம்ப அதிகமான என்ட்ரிஸ் இருக்காது. ஸோ இப்போ ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் வந்து நீங்கள் இதையாவது கொஞ்சம் ஒரு 1 இயர்க்காவது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும், ஓகே இது வந்து மார்க்கெட் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ நம்ம வந்து கரண்ட் சுச்சுவேஷனுக்கே வந்துட்டோமா. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னா ட்ரெண்டிங் மார்க்கெட்னா ஓகே அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டில் வரலாம். ஸோ சைட்வேஸில் மட்டும் நம்ம என்னென்னா இந்த ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம் மட்டும் பார்த்தா பத்தாது, நம்ம லோவர் டைம் ஃப்ரேமும் பார்க்கணும். அதுக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் இன்னுமே இன்டெப்த்தாக சொல்லித்தரேன். ஸோ அப்போ அது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம இது என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா ஜஸ்ட் டிலீட் பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் எடுக்கும்போது நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ்க்குள்ளே போயிருக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக? இப்போ நமக்கு என்ன ஒரு டவுட் வரும்னா இங்கிருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு, அண்ட் இங்கிருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகி இந்த பாட்டம் வரும்போது தான் தெரியும் என்ன அப்படின்னா சைட்வேஸ்னு நம்ம ஐடென்டிஃபையே பண்ண முடியும். கரெக்டுங்களா? அது வரைக்கும் நமக்கு தெரியாது. ஏன்னா இங்கிருந்து மார்க்கெட் கீழே வந்துட்டு இங்கிருந்து அப்படியே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா. ஸோ அப்போ ஒரு செட்டு ஃபார்ம் ஆச்சுன்னா மட்டும்தான் இது வந்து சைட்வேஸுங்கிறதே தெரியும். ஆனால் இப்போ இந்த சைட்வேஸில் நம்ம வந்து என்னென்னா என்ட்ரி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டவுட் வரும். ஏன்னா இங்கே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, ஓகே இந்த வார் டென்ஷன் அண்ட் வந்து நியூஸ் எதுவுமே இதுக்கு ஃபேவராக இல்லை அப்படிங்கும்போது நமக்கு மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன தோணும்னா ஒரு வேளை இது கீழே பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது தோணும். ஆனால் இதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு லோவர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கிருந்து இது மேலே போகுமா போகாதா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சைட்வேஸில் வந்து இதுதான் நம்ம பண்ணணும். ஏன்னா இது பண்ணாமல் நீங்கள் ஜென்ரலாக ஒரு ட்ரேட் எடுத்துட்டிங்கன்னா இன்கேஸ் அது வந்து அந்த ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகலை அப்படிங்கும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்துடும் மார்க்கெட். இது நீங்கள் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, இன்ட்ராடேக்குள்ளேயுமே ஈவன் பொசிஷனலாக ஸ்டாக்ஸ்லையுமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இப்போ இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா இந்த ஒரு பார்ட்டையும் எடுத்துக்க போகிறோம், அதே மாதிரி இங்கே இந்த பார்ட்டை வந்து எடுத்துக்க போகிறோம், எகெயின் கீழே வந்து இந்த ஒரு பார்ட்டை வந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ வீக்லி டைம் ஃப்ரேமில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 4 hours டைம் ஃப்ரேம் வந்து ஸ்விட்ச் பண்ண போகிறோம். இப்போ என்னென்னா இப்போ தான் மார்க்கெட் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இதில் நான் என்ட்ரிஸ் போகணும் அப்படின்னா எந்த மாதிரி நான் அனலைஸ் பண்ணணுங்கிறத 4 hours வச்சு அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதுதான் வந்து கான்செப்ட். இப்போ இதுதான் முதல் டைம் மார்க்கெட் என்ன ஆகுது, நமக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட் வந்து கிரியேட் ஆக போகுது. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன வந்து நமக்கு வந்து பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு
ஈக்குவல் ஹைஸ்ன்னு வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் டபுள் டாப்னு கூட வைக்கலாம். ஸோ இது ஃபார்ம் ஆகிட்டு இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இது வந்து கீழே பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து பிரேக் அவுட் ஆகலை. நல்லா பாருங்க, கலர் வந்து கிரீன் கலரில் தான் இருக்குது. கேண்டிலுக்கு வந்து ரெட் கலரில் கீழே க்ளோஸ் வைக்கல. இது வந்து கிரீன் கலரில் என்ன ஆயிருக்குன்னா மேலே தான் உள்ளே போயிருக்கு. கீழே ஓப்பன் ஆகி மேலே உள்ளே போயிருக்கே தவிர இது வந்து ஜென்ரலாக மேலே ஓப்பன் ஆகி கீழே வந்து க்ளோஸ் வைக்கல. ஸோ அதனால் இது வந்து பிரேக் அவுட் கிடையாது. இது வந்து ஒரு ஃபேக் அவுட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த லெவலை தாண்டி என்ன ஆயிருக்கு, க்ளோஸ் பண்ணியிருக்கு. இப்போ நம்மளோட என்ட்ரியே எங்கே வரும் அப்படின்னா, இது எப்போ மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆகுதோ அதை தாண்டி அப்போ தான் என்ட்ரி. ஏன்னா இங்கிருந்து தான் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, கீழே வந்திருக்கு. இப்போ இதை தாண்டும் போது நம்ம என்ட்ரி போடுறோம். ஓகே, இப்போ இந்த கேப்பை பார்க்கும்போது டவுட் வரும். இது வந்து கேப் அப் ஆயிடுச்சு, இப்போ வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாகுமே அப்படிங்கிற டவுட் வந்துச்சுன்னா எகெயின் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணணும். இப்போ இதுதான் வந்து எது ரீடெஸ்ட் பாயிண்ட். இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி போடலாம். இல்லை நான் வந்து ரீடெஸ்ட் வரும்போதே நான் வந்து லிமிட் ஆர்டர் போட்டு என்ட்ரி போடுறதாலும் அது வந்து உங்களோட விருப்பம் தான். இப்போ இந்த இதில் வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நம்ம ஜென்ரலாக வந்து இந்த ஒரு டைமில் நமக்கு இது சைட்வேஸ் மார்க்கெட்டுன்னு தெரியாது. ஆனால் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் கரெக்ஷன் முடிச்சிருச்சு, நம்ம ப்ரீவியஸ் டாப் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் டாப் எங்கே இருக்குது, நமக்கு இந்த லெவல் வரைக்கும் இருக்குது. ஓகே, இங்கேருந்து ஒரு 10% வச்சுக்கோங்க. ஆனால் மார்க்கெட் வந்து உங்களுக்கு பொறுமையாக ஸ்டெடியாக என்ன ஆயிருக்கு, அந்த 10% வந்து போயிருக்கு. இப்போ இதுக்கு ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னா உங்களோட ரிஸ்க் ஏற்ற மாதிரி நீங்கள் வைக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக லோவுக்கு வச்சோம், இவ்வளோ தூரம் கீழே வச்சோம்னா 1:1 வருது. இல்லை எனக்கு அந்த அளவுக்கு வேண்டாம், எனக்கு வந்து இதில் வந்து பாதி இருந்தால் போதும், நான் 1:2க்கு எய்ம் பண்ணுறேன், இல்லைனா 2.5க்கு எய்ம் பண்ணுறேன்னா 1000 பாயிண்ட்ஸ் ரிஸ்க்கு 2.4K அப்படிங்கிறது பாயிண்ட்ஸாக வந்து இருக்கும். இது வந்து என்ன இந்த இடம். ஆனால் இப்போ இதே இது வந்து டாப்புக்கு வரலாம். இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு பை ட்ரெண்டில் இருக்கும்போது நம்ம என்ன யோசிப்போம், ஓகே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி அடுத்தடுத்து ஹைஸ் போகணும். பட் ஆனால் இந்த இடத்துல அது நடக்கலை. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அங்கே ரெசிஸ்டன்ஸ் வருதுங்கிறது கரெக்டு தான். பட் இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு மார்க்கெட் என்ன ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போது இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் ஆக்சுவலாக இந்த டாப்பை வந்து ஹிட் பண்ணிவிட்டு எகெயின் மார்க்கெட் கீழே க்ளோஸ் பண்ணிருச்சா. இப்போ இது வந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ எப்போ எகெயின் வந்து மார்க்கெட் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகுதோ அப்போ தான் வந்து ட்ரெண்ட் திருப்பி பை ஆகுமே தவிர அது வரைக்கும் இது செல்ல தான் இருக்கும். ஆனால் இங்கிருந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டும் இவ்வளோ பெரிய கேப் அப் ஆகியுமே மார்க்கெட் என்ன தான் இருக்குது, எகெயின் நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து கீழே தான் வந்திருக்கு. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அந்த ஜோனுக்கு மேலே போய் அது க்ளோஸ் வைக்கல. ஸோ இதுதான் வந்து முக்கியமான ரூல். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வரலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டபுள் பாட்டம் வந்து கண்டுபிடிக்க முடியும். என்ன அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், இதுதான் அந்த லோ கரெக்டுங்களா. ஸோ இந்த லோவுக்கு கீழே மார்க்கெட் போகலை. இப்போ என்ன இருக்குது, மார்க்கெட் வந்துட்டு இது வந்து நம்ம நெக் லைன்னு சொல்லுவோம் கரெக்டுங்களா. உங்களுக்கு ப்ராப்பராக நெக்லைன் க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறமா தான் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, இந்த கேப் அப்பே ஆயிருக்கு. ஸோ இதுக்கடுத்து நீங்கள் ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு பிரேக் அவுட்ஸில் வந்து நீங்கள் வந்து என்ட்ரி போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அது வந்து கண்டினியூ ஆகும். இப்போ ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பார்த்தீங்களா, இதேமாதிரி சேனல் பிரேக் அவுட் இருக்குது, இல்லைனா பேட்டர்ன் பிரேக் அவுட் இருக்குது, இதெல்லாம் ஒர்க் ஆகும். ஆனால் ஒரு சைட்வேஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா மட்டும் அந்த இடத்துல நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து இப்போ ஒரு வீக்லியில் இது சைட்வேஸில் இருக்குது அப்படின்னா நம்ம வீக்லிலேயே போய் ட்ரேட் பண்ணக்கூடாது. 4 ஹவர்ஸில் இந்த மாதிரி பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணினீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இது பார்த்தது எல்லாமே வீக்லி அண்ட் வந்துட்டு 4 ஹவர்ஸ் பார்த்துருக்கோம் கரெக்டுங்களா. இப்போ இதே சைட்வேஸ் வந்து லெட்ஸே வந்து ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கும்போது அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஒரு பகுதி எடுத்துக்கங்க. ஓகே, ஸோ இது வந்து என்னென்னு பாருங்கள், எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு மேலேயே வந்து இது வந்து சைட்வேஸில் தான் இருக்குது டெய்லி டைம் ஃப்ரேமில், தெரியுதுங்களா. ஸோ இந்த கேண்டில்ஸ் மேபி நீங்கள் விட்டுறலாம். பிகாஸ் என்னென்னா இது வந்து ஐ திங்க் எலெக்ஷன் டைம் அந்த டைமு. ஸோ அதனால் ஒரு பெரிய மூமெண்ட் இருந்துச்சு. ஸோ தட் அதை விட்டுறலாம். பட் ஸ்டில் அதுவுமே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. பட் ஓகே, நம்ம இந்த முன்னாடி இருக்கிறத மட்டும் எடுக்கலாம். இப்போது ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் நான் வந்து சைட்வேஸை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா ஓகே, இப்போ இந்த இடத்த எடுத்துக்கங்க. ஸோ இதுதான் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் மார்க்கெட் தேர்ட் டச் இந்த இடத்துலையும் வருது, செகண்ட் டச் வருது. அப்போ இந்த இடத்துல நான் ட்ரேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா டெய்லியில் பார்க்குறத காட்டிலும் இன்னொரு லோவர் டைம் ஃப்ரேம், இது வந்து ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த இடத்துக்கு வரலாம் 1 hourல. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 hourல வந்து பிகினிங்கில் வந்து மார்க்கெட் எப்படி வந்து ரிவர்சல் ஆயிருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, நமக்கு
ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு ஓகே அண்ட் அகெயின் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து டாப் வரையும் போயிருக்கு தெரியுதுங்களா. ஸோ இதுதான் வந்து என்ட்ரி. ரைட் ஷோல்டர் கீழே தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைப்போம். ஸோ தட் வந்து இது மேலே வரைக்கும் போயிருக்கு. ஓகே இப்போ இதே இது வந்து அடுத்த சப்போர்ட்ஸ்க்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு ஷார்ப்பாக ரெக்கவர் ஆகிருக்கு தெரியுதுங்களா. அதாவது மார்க்கெட் இங்கே இருந்து ஒரு பெரிய ஃபால் அண்ட் அகெயின் மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வந்தது. இங்கேருந்து கம்ப்ளீட்டாக வி ஷேப் தான். இப்போது இங்கேருந்து மார்க்கெட் இதுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே இப்போ என்னால் இங்கே எடுக்க முடிஞ்சால் நான் எடுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இல்லை எனக்கு வந்து டவுட்டாக இருக்குன்னா தென் வந்து நான் வந்து எதுக்கு வெயிட் பண்ணணும், ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணணும். அந்த ரீடெஸ்ட் எனக்கு எங்கே கொடுத்துருக்கு, இந்த இடத்துல வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வச்சு கொடுத்துருக்கு. அண்ட் அகெயின் இங்கே இருந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இது வந்து என்ன 1 hour. இப்போ இதே இது நீங்கள் இப்போது ஒரு ஃபைனல் டச்சில் தான் நான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு 2மே நான் மிஸ் பண்ணிட்டேன். 3வது டச்சில் தான் நான் பார்க்குறேன் சப்போர்ட்டில் இருக்குது. இப்போ எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னா இப்போ நல்லா புரிஞ்சுங்க. 1 டேல சைட்வேஸில் இருக்குது, 3வது டச் வந்துருச்சு. இப்போ நீங்கள் 1 ஹவருக்கு வரீங்க. ஸோ இப்போ 1 ஹவரில் வந்து பாருங்கள் எகெயின் த சேம் கான்செப்ட் தான். உங்களுக்கு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி முதல்ல கிரியேட் ஆகுதான்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆயிடுச்சா. இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே போய் க்ளோஸ் ஆகும்போது என்ன ஆகுது, நமக்கு ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து என்ன நடக்குது, ரீடெஸ்ட்டும் வந்துட்டு உங்களுக்கு இங்கேருந்து மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் மேலே போயிருக்குன்னு பாருங்கள். ரீடெஸ்ட்லாம் முடிச்சு நீங்கள் இந்த இடத்துல எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து டாப் வரைக்கும் போயிருக்கு 600 பாயிண்ட். ஈவன் நீங்கள் இதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 300 பாயிண்ட் வந்து நான் ஸ்டாப் லாஸாக கீப் பண்ணுறேன் அப்படின்னாலுமே 600 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போது நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒர்க் ஆகும், அது ஓகே தான். ஆனால் ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ட்ரிஸ் வந்து கொடுத்துச்சு அப்படின்னா அது கரெக்டாக அந்த டேரக்ஷனில் போகிறத நீங்கள் பார்ப்பீங்க. எப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் என்ட்ரி நம்ம பார்த்த மாதிரி ஒரு 3லேருந்து 4 ட்ரெண்ட் லைன் என்ட்ரி பேக் டு பேக் வந்து வருது. அது வந்து மார்க்கெட் கரெக்டாக ரேலி ஆகுது. ஆனால் இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட்டுக்குள்ள மட்டும்தான் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு எடுத்திங்கன்னா பெட்டராக இருக்கும். இல்லை அப்படின்னா என்னென்னா அது எகெயின் திருப்பி சைட்வேஸ்க்குள்ளே இருக்குது, அங்கேயே இன்னும் கொஞ்சம் சைட்வேஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு அது வந்து எக்ஸ்ட்ரா லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதில் வந்து இதுக்கடுத்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அதாவது சைட்வேஸ்க்கும் சரி இல்லை ட்ரெண்டிங் மார்க்கெட்டுக்கும் சரி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து நம்ம என்னென்னா அப் டு 1 hour வரைக்கும் தான் லோவர் டைம் ஃப்ரேம் வந்திருக்கும். ஆனால் இதே கான்செப்டை நீங்கள் இன்ட்ராடேக்கும் ஆப்ஷன்ஸ்லையுமே பண்ணலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு அது தேவைப்படுது அப்படின்னா அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நாங்கள் வந்து ஒரு வீடியோவாகவே டீட்டெயில்டாக நான் வந்து உங்களுக்கு தரேன். ஸோ அப்போ வந்து நீங்கள் இன்ட்ராடேக்குமே அதை யூஸ் பண்ண முடியும். பட் ஏன் இப்போ நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம் அப்படின்னா நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை புதுசாக ஏதாவது கற்றுக்கலான்னு வந்தீங்கனாலும் சரி, ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி பழகும் போது நமக்கு ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இது நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.